Hi students, welcome to Neet Tricks. நம்ம இந்த வீடியோல கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ்னு சொல்லக்கூடிய சிஎம்சி வெல்லூரோட லேட்டஸ்ட் அப்டேட் 2022 பார்க்க போறோம். 8th 9th 2022ல ஒரு புல்லட்டின் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் ஆர்டருக்கு அப்புறம் ஒரு நியூ சீட் மேட்ரிக்ஸும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட நீட் ட்ரிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து ரீச் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட்ஸ்ன்னு சொல்லி இதை வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேயே பண்ணியிருப்பீங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ பண்ணியிருப்பீங்க? 2nd May பண்ணியிருப்பீங்க. 2nd May வந்து பண்ணியிருப்பீங்க. லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வித் பேமெண்ட் வந்து 3rd June சப்மிட் பண்ணி இது பேமெண்ட்டும் முடிச்சிருப்பீங்க. லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ், கூட இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எதுக்குள்ள முடிக்கணும்? 8th June. ஓகேவா? 8th Juneக்குள்ள முடிச்சிடணும். ஓகேவா? அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆன்லைன் சப்மிஷன் ஆஃப் நீட் ஸ்கோர் 2022 நம்மளுக்கு எப்ப ரிலீஸ் ஆச்சு? 7th நைட் 11:30 தான் வந்து எது ரிலீஸ் ஆச்சு? நீட்டு ரிசல்ட் ரிலீஸ் ஆச்சு. அப்ப இதை எந்த டயத்துக்குள்ள நம்ம சப்மிட் பண்ணி முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா 9th September 17th 9th செப்டம்பர்ல இருந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 9th செப்டம்பர்ல இருந்து 19th செப்டம்பருக்குள்ள நாம வந்து இந்த நீட் ஸ்கோர் 2022 வந்து சப்மிட் பண்ணி முடிக்கணும். சாரி ஸ்டூடெண்ட்ஸ், 19th கிடையாது, 17th. ஓகேவா? ஆன்லைன் சப்மிஷன் ஆஃப் ஏஆர் நம்பர் அண்டர் ரேங்க் ஆஃப் தமிழ்நாடு மேனேஜ்மெண்ட் கோட்டா 2022 மொத்தம் 50% சீட்டை வந்து கவர்மெண்ட் கொடுத்துட்டாங்க. மிச்சம் 50% சீட்டு மேனேஜ்மெண்ட் சீட். ஓகேவா? அந்த மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கான அந்த ரேங்க் வந்து எப்போ விடுறாங்கன்னா டு பி அனௌன்ஸ்டுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து டேட்டு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? டு பி அனௌன்ஸ்டு. கவுன்சிலிங் பை தமிழ்நாடு செலக்ஷன் கமிட்டி சென்னை. மிச்சம் 50% நடத்தக்கூடிய அந்த கோட்டாக்கான கவுன்சிலிங் வந்து தமிழ்நாடு செலக்ஷன் கமிட்டி தான் வந்து டேட் வந்து சொல்லணும். அதுக்கும் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? டு பி அனௌன்ஸ்டு. இதுதான் வந்து 2022க்கான நியூ சீட் மேட்ரிக்ஸ். சுப்ரீம் கோர்ட் சொன்ன மாதிரி நியூ சீட் மேட்ரிக்ஸ். அதுல 50% கோட்டா வந்து எதுக்கு போயிடும்? கவர்மெண்ட் ஃபில் பண்ணும். 50% கோட்டா வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா. ஓகேவா? அதுல வந்து கோடுன்னு சொல்லி 0.01 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நம்மளுக்கு வந்து கவுன்சிலிங்ல போறோம் அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கோடு இருக்கும். ஓகேவா? இன்ஜினியரிங்லேயே நீங்க பார்த்துருப்பீங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கோடு இருக்கும். இப்போ இதுக்கு 0.01னா எம்எம்சிக்கு 0.02 இருக்கும். அந்த மாதிரி ஆர்டர்ல போட்டுருப்பாங்க. கோர்ஸ் வந்து என்ன கோர்ஸ்னா MBBS. ஓகேவா? அப்ப இது 50% சீட்ஸ், அந்த கவர்மெண்ட் சீட்ஸ் 50%. ஓகேவா? அப்ப அதுல மேனேஜ்மெண்ட் சீட்னு சொல்லி பிரிக்கிறாங்க. அது 50%. கவர்மெண்ட் சீட்ஸ்ங்கிறது ஒரு 50%. அதுல மேனேஜ்மெண்ட் சீட்ல மொத்தம் 3ஆ பிரிக்கிறாங்க. அதுல ஓபன் கேட்டகரி கிறிஸ்டியன் மைனாரிட்டி நெட்வொர்க்னு சொல்லுவாங்க. இது வந்து கிறிஸ்டியன் மைனாரிட்டி நெட்வொர்க். அடுத்து சிஎம்சி ஸ்டாஃப் கோட்டானா அங்க சிஎம்சில ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ப்ரொஃபசர்ஸ் இல்ல அங்க இருக்கக்கூடிய வேலை பார்க்கறவங்களுக்குரிய அந்த கோட்டால வரவங்க தான் வந்து மேனேஜ்மெண்ட் சீட்ஸ். மொத்தம் இந்த 3ஆ பிரிக்கிறாங்க. அதுல ஓபன் கேட்டகரிக்கு மொத்தம் 2 சீட் இருக்கு. கிறிஸ்டியன் மைனாரிட்டி நெட்வொர்க்குக்கு 38 சீட் இருக்கு. கிறிஸ்டியன் மைனாரிட்டி நெட்வொர்க்குக்கு மொத்தம் 38 சீட் இருக்கு. சிஎம்சி ஸ்டாஃப் கோட்டாக்கு வந்து பெர்சன்டேஜ் சீட்ஸ், அதுக்கு வந்து 29 சீட்ஸ். ஓகேவா? சென்ட்ரல் இந்தியன் கோட்டான்னு சொல்லுவாங்க. இந்தியன் கோட்டானா யாருன்னா ஆல் இந்தியா லெவல்ல அது பிரைம் மினிஸ்டருக்குன்னு சும்மா அந்த ஒரு சீட்டை ஒதுக்குவாங்க. அவங்க பார்த்து யார் அனுப்புறாங்களோ அந்த சீட்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு மொத்தம் 1 சீட். ஓகேவா? அப்ப மொத்தம் என்ன சொன்னோம் நம்ம? கவர்மெண்ட் எப்படி சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் என்னது? 100 சீட்டு மொத்தம் கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ்ல, 50 சீட்டு மேனேஜ்மெண்ட், 50% வந்து எதுக்கு? கவர்மெண்ட் சீட்டு. 20 29 + 1 50, 2 38 40, 40 + 10 50. ஓகேவா? அட்மிஷன் ஆஃப் அலாட்டட் கேண்டிடேட்ஸ். அதுல நீங்க அட்மிஷன் கிடைச்சிருது, உங்களுக்கு தமிழ்நாடு செலக்ஷன்ல உங்களுக்கு அட்மிஷன் கிடைச்சிருச்சு அப்படின்னா நீங்க வந்து கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜுக்கு என்னென்ன கொண்டு போகணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அவங்க புல்லட்டின்லயே. ஃபர்ஸ்ட் வந்து தமிழ்நாடு செலக்ஷன் கமிட்டினால உங்களுக்கு சீட்டு கிடைச்சிருச்சுன்னு சொல்லி அலாட்மெண்ட் லெட்டர் வாங்கிட்டு போகணும். முக்கியமான பாயிண்ட். அலாட்மெண்ட் லெட்டர் இல்லைன்னா உங்களுக்கு இந்த காலேஜ்னு இல்லை, எந்த கவர்மெண்ட் காலேஜ்லயுமே உங்களுக்கு உள்ளுக்குள்ள விட மாட்டாங்க.
ஓகேவா. அலாட்மெண்ட் லெட்டர்ங்கிறது தமிழ்நாடு செலெக்ஷன் மூலியமா இந்த பையனுக்கு இந்த காலேஜ்ல சீட்டு கிடைச்சிருக்குன்னு சொல்லி ஒரு அலாட்மெண்ட் லெட்டர் தருவாங்க. அதை ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நீ ஆச்சு கொண்டு போகணும். ரெண்டாவது வந்து உங்களோட 12th எக்ஸாம் மார்க் ஷீட் கொண்டு போகணும். எக்ஸாம் மார்க் ஷீட் வந்து தமிழ்நாடு ஸ்கூல் ஸ்டூடெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்களுக்கோ இல்ல ஸ்டேட் போர்ட்ல படிச்சவங்களுக்கோ அவங்களுக்கு வந்து மார்க்கா இருக்கும். பட் கிரேடுங்கிறது எங்க இருக்கும்னா சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ், ஐசிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் இருக்கும். ஓகேவா. அதனால அவங்க வந்து மார்க் ஆர் கிரேட் +2 எக்ஸாம். ஓகேவா. அடுத்து பாஸ் சர்டிபிகேட் ஆஃப் குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன். குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன்ங்கிறது இங்க என்னது 12th அந்த பாஸ் சர்டிபிகேட்டை எடுத்துட்டு போகணும். ஓகேவா. அடுத்து வந்து நீட் 2022 ரிசல்ட் ஷீட். இப்ப நீங்க எழுதி முடிச்சு இப்போ உங்களுக்கு ரிசல்ட் வந்திருக்குல்ல, போன Thursday ரிலீஸ் பண்ணாங்கன்னா அந்த ஷீட்டை வந்து கண்டிப்பா எடுத்துட்டு போகணும். அடுத்து வந்து கோர்ஸ் சர்டிபிகேட் ஃப்ரம் பிரின்சிபால் ஆஃப் தி காலேஜ் ஆர் ஸ்கூல். ஓகேவா. அப்ப நீங்க ஸ்கூல்ல படிச்சீங்க அப்படின்னா ஸ்கூல்ல படிச்சுட்டு நீட் எழுதி நீங்க பாஸ் ஆகி அதுக்கப்புறம் சிஎம்சில உங்களுக்கு சீட்டு கிடைச்சிருக்கு அப்படின்னா ஸ்கூல்ல போய் நீங்க என்ன சொல்லணும்னா பிரின்சிபால் கையெழுத்து போட்டு ஒரு கோர்ஸ் சர்டிபிகேட் வாங்கிட்டு வரணும். சப்போஸ் பிஎஸ்சி மேக்ஸ் இல்ல பிஎஸ்சி ஆர்ட்ஸ் படிச்சுட்டோ இல்ல பேராமெடிக்கல் படிச்சுட்டோ நீட்ல பாஸ் ஆகி சிஎம்சில சீட்டு கிடைக்குது அப்படின்னா காலேஜ்ல போய் கோர்ஸ் சர்டிபிகேட் வாங்கிட்டு வரணும். ஓகேவா. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அடுத்து வந்து கான்டாக்ட் அண்ட் கேரக்டர் சர்டிபிகேட். கான்டாக்ட் அண்ட் கேரக்டர் சர்டிபிகேட்டும் அதே தான். நீங்க எங்க 12th முடிச்சீங்களோ அங்க போய் அந்த ஸ்கூல்லயோ இல்ல அங்க காலேஜ்லயோ போய் அவங்ககிட்ட கான்டாக்ட் அண்ட் கேரக்டர் சர்டிபிகேட் ரெண்டுமே வாங்கணும். அது வந்து இது மெடிக்கலுக்கு மட்டும் கிடையாது. இந்த கான்டாக்ட் அண்ட் கேரக்டர் சர்டிபிகேட் எந்த ஒரு ஆர்ட்ஸ் போனாலும் சரி, இன்ஜினியரிங் போனாலும் சரி, அக்ரி போனாலும் சரி, வெட்டினரி போனாலும் சரி, எல்லாத்துக்குமே இந்த கான்டாக்ட் அண்ட் கேரக்டர் சர்டிபிகேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். 12th எங்க படிச்சீங்களோ அங்க பிரின்சிபால் கையெழுத்து போட்டு அந்த கான்டாக்ட் அண்ட் கேரக்டர் சர்டிபிகேட் வாங்கிட்டு போகணும். அடுத்து வந்து எலிஜிபிலிட்டி சர்டிபிகேட்னு சொல்றது வந்து இது யாருக்கு அப்படின்னா ஸ்டேட் போர்டை தவிர, தமிழ்நாடு ஸ்டேட் போர்டை தவிர பிற பாடத்திட்டங்களை படிச்சிருக்கிறவங்களுக்கு தான் இந்த வந்து எலிஜிபிலிட்டி சர்டிபிகேட். இதை எங்க வாங்கணும்னா டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில வாங்கணும். டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில வாங்கணும். ஓகேவா. எலிஜிபிலிட்டி சர்டிபிகேட் அதர் மற்ற பாடங்கள் படிச்சாங்கன்னா எப்படின்னா சிபிஎஸ்இ, ஐசிஎஸ்இ அந்த மாதிரி இன்டர்நேஷனல் போர்டு, சென்ட்ரல் போர்டுல படிக்கிறவங்களுக்கு, ஓகேவா, அந்த பாடத்திட்டத்துல படிக்கிறவங்களுக்கு இந்த எலிஜிபிலிட்டி சர்டிபிகேட்ங்கிறது டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில இஸ்யூ பண்ணுவாங்க. ஓகேவா. டேட் ஆஃப் பர்த் சர்டிபிகேட் இருக்குல்ல, உங்களோட பிறப்பு சான்றிதழையும் எடுத்துட்டு போகணும். அடுத்து கம்யூனிட்டி சர்டிபிகேட்னா உங்களோட ஜாதி சான்றிதழ். ஜாதி சான்றிதழ்னா தமிழ்நாடு ஜாதி சான்றிதழ் இருக்கணும். நீங்க பேசாம ஓபிசி எடுத்துட்டு போயிடக்கூடாது, சென்ட்ரல் போர்டு எடுத்துட்டு போயிடக்கூடாது. தமிழ்நாடு நீங்க ஓசியா இருக்கீங்க இல்ல ஓபன் கேட்டகரியா இருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. இதே வந்து பிசியா இருக்கீங்க இல்ல பிசிஎம்ஆ இருக்கீங்க இல்ல எம்பிசியா இருக்கீங்க இல்ல எஸ்சி இல்ல எஸ்டியா இருக்கீங்க அப்படின்னா நீங்க இந்த ஜாதியில இருக்கிறவங்க எல்லாருமே வந்து எதை எடுத்துட்டு போகணும், கம்யூனிட்டி சர்டிபிகேட்டை எடுத்துட்டு போகணும். அடுத்து வந்து டிரான்ஸ்பர் சர்டிபிகேட். டிரான்ஸ்பர் சர்டிபிகேட் வந்து டிசி. நீங்க எங்க படிச்சாலும் டிசிங்கிறத தருவாங்க. ஸ்கூல்ல படிச்சாலும் சரி, ஸ்கூல்ல இருந்து காலேஜ்ல ஜாயின் பண்ணும்போது டிசின்னு வந்துடும். அந்த டிசியை கொண்டுட்டு போகணும். அடுத்து வந்து மைக்ரேஷன் சர்டிபிகேட்னு சொல்லுவாங்க. மைக்ரேஷன்னா இடமாற்றுறது. இப்ப நீங்க உங்களுக்கு சீட்டு ஒரு இதுல காலேஜ்ல கிடைச்சிருக்கு, அந்த காலேஜ் நான் வந்து அப்கிரேடேஷன் பண்ணி சிஎம்சில எனக்கு சீட்டு கிடைச்சிருக்குன்னா அந்த காலேஜ்ல போய் மைக்ரேஷன் சர்டிபிகேட் வாங்கிட்டு போகணும். அடுத்து வந்து எல்லு வந்து பேப்டிசம் அண்ட் சர்டிபிகேட், கன்ஃபர்மேஷன் சர்டிபிகேட்னு சொல்லுவாங்க. அது வந்து யாருக்குன்னா கிறிஸ்டின் ஸ்டூடெண்ட்ஸ், கிறிஸ்டின் மைனாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த பேப்டிசம் சர்டிபிகேட் அந்த கன்ஃபர்மேஷன் சர்டிபிகேட் எடுத்துட்டு போகணும். அடுத்து வந்து 4 ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் கலர் போட்டோஸ். நீங்க வந்து இதை வந்து நீட்டுக்கு எடுத்திருப்பீங்க தெரியுமா, நீட் எக்ஸாமுக்கு ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இருப்பீங்க. அதுவே வந்து நீங்க ஒரு 4 காப்பி எடுத்துட்டு போங்க. பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ கலர் போட்டோவா இருக்கணும். ஓகேவா. பிளாக் அண்ட் ஒயிட்ல எதுவும் எடுத்துட்டு போயிடக்கூடாது. சிஎம்சி புல்லிட்டன்லயே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இயர் எம்பிபிஎஸ் 2022க்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இயருக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. அதை பார்ப்போம். இப்ப டியூஷன் ஃபீ வந்து உங்களுக்கு 3000 தான். டியூஷன் ஃபீ எவ்வளோ? 3000. ஓகேவா. அதர் டைம் காலேஜ் ஃபீஸ் அட் அட்மிஷன். அட்மிஷன் அப்ப ஒரே ஒரு டைம் தான் அந்த காலேஜ் ஃபீஸ். அது ஸ்டார்டிங்ல மட்டும் நீங்க கட்டினீங்கன்னா போதும். அது 10,300. அதர் ஆனுவல் ஃபீன்னு சொல்லி வாங்குறாங்க. அது 25,105. 25,105. அடுத்து ஒன் டைம் பேமெண்ட் டு யூனிவர்சிட்டி. யூனிவர்சிட்டிக்குன்னு ஒரே ஒரு டைம் தான் பே பண்ணுவீங்க. இது ரெண்டுமே வந்து காலேஜ் அப்ப மட்டும்தான், அதுக்கப்புறம் நீங்க கட்ட தேவையில்லை. ஓகேவா. ஒன் டைம் பேமெண்ட் டு யூனிவர்சிட்டின்னு சொல்லக்கூடியது எவ்வளவு ரூபானா 14,425 ரூபா. 14,425. ஓகேவா. இதுல ஹாஸ்டல் ஃபீ எவ்வளவு வருது? மொத்தம் இந்த ஃபீ 3,000, 10,000, 25,000,
105 14,425 மொத்த ஃபீ. இதுதான் வந்து நீங்க வந்து காலேஜ்ல சேரும்போது கட்டக்கூடிய ஃபீஸ். 1 to 4 வரை நீங்க காலேஜ்ல சேரும்போது கட்டக்கூடிய ஃபீ. அது மொத்தம் எவ்வளவு வருதுன்னா 52,830 வருது. டோட்டல் எவ்வளவு அப்படின்னு கேட்டானா 52,830 ரூபீஸ். ஓகேவா? அடுத்து ஹாஸ்டல் ஃபீ. இப்ப அடுத்து ரெண்டு வந்து என்னது ஹாஸ்டல் ஃபீ. ஹாஸ்டல் ஃபீல பசங்களுக்கு மென்னுக்கு எவ்வளவு வருது அப்படின்னு கேட்டாங்கன்னா 10,000. ஓகே. ஹாஸ்டல் ஃபார் உமன் பெண்களுக்கு வந்து எவ்வளவு ரூபாய் வருதுன்னா 8,000. ஓகேவா? அடுத்து லிவிங் எக்ஸ்பென்சஸ் பெர் மந்த். நீங்க சாப்பிடுற சாப்பாடு ஹாஸ்டல்ல இருந்து சாப்பிட்டீங்களா அந்த சாப்பாட்டுக்கு வந்து ஃபார் மென்னுக்கு வந்து 6,000. ஃபார் உமனுக்கு வந்து 6,000 தான். ஓகேவா? ரெண்டு பேத்துக்கும் ஒரே ஃபீஸ் தான். ஓகேவா? அப்ப எங்க சேஞ்ச் ஆகுது? இங்க மட்டும் சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? ஹாஸ்டல் ஃபீ மட்டும் 8,000 தான். யாருக்கு? கேர்ள்ஸுக்கு. ஓகேவா? இதுதான் வந்து சிஎம்சி வெள்ளூர்ல கொடுத்துருக்கக்கூடிய லேட்டஸ்ட் அப்டேட்ல கொடுத்துருக்கக்கூடிய ஃபீ ஸ்ட்ரக்சர், ஃபர்ஸ்ட் இயர் ஃபீ ஸ்ட்ரக்சர். மோர் அப்டேட் எதுவும் கொடுத்தானா நாங்க நம்மளோட சேனல்ல வீடியோ அப்லோட் பண்ணுவோம். மறக்காம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட நீட் ஆப்பர்ஸ்டிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.